நமஸ்தே. இந்த வீடியோவில் கொல்லிமலை காட்சிகள் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 3 லெசன்ஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். செய்திகளும் அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, இல்லை பிளேலிஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இடம் சுற்றி பொருள் விளக்கம். அவன் எய்த அம்பொன்று யானையை வீழ்த்தி புலியை ஊடுருவி மானை கொன்று பன்றியை சிதைத்து உடம்பில் தைத்து நின்றதாம் என்று என்னே அவனது வில்லாற்றல். இடம் இவ்வரிகள் கொல்லிமலை காட்சிகள் என்னும் பாடத்தில் இடம்பெற்றுள்ளன. இந்த இனிய கட்டுரையை எழுதியவர் கவிஞர் அரு சோமசுந்தரன் ஆவார். ஆசிரியர் கொல்லிமலையை ஆண்ட வல்வெல் ஓரியை பற்றி குறிப்பிடுகிறார். அவரது வில்லாற்றலை பற்றி குறிப்பிடும்போது இந்த வரிகளை கூறுகிறார். பொருள் விளக்கம். வில்வித்தையில் சிறந்தவன் ஓரி. அவன் எய்த அம்பு ஒன்று யானையின் ஒரு புறம் புகுந்து மறுபுறம் வெளிவந்தது. அது அப்படியே ஒரு புலியை ஊடுருவி வெளிவந்தது. பின் அது மானை கொன்றது, பன்றியை சிதைத்தது. முடிவாக உடம்பில் மேல் குத்தி மேற்செல்ல முடியாமல் நின்றது. இது பற்றிய பாடல் புறநானூற்றில் உள்ளது. இதை பாடியவர் பரணர் ஆவார். அங்குள்ள செந்நாய்க்கள் எப்பொழுதும் 100 கணக்கில் சேர்ந்துதான் திரியும். அவற்றில் அகப்பட்டு கொண்டால் புலி கூட தப்பாதாம். இடம் இவ்வரிகள் கொல்லிமலை காட்சிகள் என்னும் பாடத்தில் இடம்பெற்றுள்ளன. இந்த இனிய கட்டுரையை எழுதியவர் கவிஞர் அரு சோமசுந்தரன் ஆவார். கவிஞர் கொல்லிமலையின் 7 காட்சிகளை காட்டுகிறார். அங்குள்ள மனிதர்கள், மரங்கள், பறவைகள், விலங்குகள் பற்றி விவரிக்கிறார். அப்பொழுது இந்த வரிகளை எடுத்து கூறுகிறார். பொருள் விளக்கம். கொல்லிமலையில் செந்நாய்கள் இருக்கின்றன. அவை எப்பொழுதும் தனியாக இருப்பதில்லை. அவை எப்பொழுதும் 100 கணக்கில் ஒன்றாக சேர்ந்து கூட்டமாக தான் திரியும். நாய்கள் தானே என்று அவற்றை குறைத்து விட முடியாது. ஒன்றாக இருப்பதால் அந்த செந்நாய்கள் பலம் அதிகம். புலி கூட அவற்றை நெருங்காது. அப்படி ஒரு புலி செந்நாயிடம் அகப்பட்டு கொண்டால் மரணம்தான் அதன் முடிவு. அந்த புலியால் தப்பித்து வர முடியாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பாருங்க. கொல்லிமலை எங்கே அமைந்துள்ளது? கடையேழு வள்ளல்களுள் ஒருவரான ஓரி அவனுக்கு உரியது கொல்லிமலை. அது சேலம் மாவட்டத்துள்ள தன்னிகரற்று விளங்குகிறது. திருச்சியில் இருந்து 80 கல் தொலைவில் உள்ள நாமக்கல் என்னும் ஊரில் உள்ளது. அங்கிருந்து 10 கல் தொலைவில் சேந்தமங்கலம் என்னும் ஊர் இருக்கிறது. அங்கிருந்து கொல்லிமலை உச்சிக்கு பேருந்து நேரடியாக சென்று வருகிறது. கொல்லிமலை ஒரு மாபெரும் மலைத்தொடராகும். கொல்லிமலையில் ஏறத்தாழ 4000 அடி உயரம் உள்ளது. கொல்லிமலையின் நேர்கை காட்சி பற்றி எழுதுக. கொல்லிமலையை எங்கு பார்த்தாலும் மரம், செடி, கொடிகள் பச்சை பசேல் என்று இருக்க காண்கிறோம். இலக்கியத்தில் குறிப்பிடுகின்ற தேவகன்னி, அரம்பை, சந்தனம், நெல், பலா, வாழை முதலிய மரங்கள் இங்கு பூத்து குலுங்குகின்றன. எங்கு பார்த்தாலும் பலாப்பழங்களும் ஆரஞ்சு பழங்களும் ஆயிரக்கணக்கில் பழுத்து தொங்குகின்றன. இந்த காட்சியை பார்ப்பவர் மனதுக்கு பரவசம் ஊட்டும். பெரிய பெரிய கரடிகள் பலாத்தோப்பில் புகுந்து மரத்தில் ஏறி பலாப்பழங்களை தின்னும் காட்சிகள் இங்கு சாதாரணம். குரங்குகள் ஓடி ஆடி பழம் தின்று மகிழும் காட்சிகள் சாதாரணம். கொல்லிமலையில் அன்னாச்சி பழம் ஏராளமாக விளைகிறது. மேலும் பப்பளி மாசு, காப்பி, ஏலம், மிளகு, நெல், கோதுமை, சாமை, கேழ்வரகு முதலியவையும் மூலிகைகளும் பயிராகின்றன. இங்கு வளரும் சந்தன மரங்கள் இம்மலைக்கு மிகுந்த முக்கியத்துவம் தருகின்றன. இங்கு கரடி, புலி, குரங்கு, நரி, முயல், பன்றி, செந்நாய் முதலிய மிருகங்கள் ஆயிரக்கணக்கில் உலாவுகின்றன. காட்டுக்கோழி, சேவல், பச்சை புறா முதலிய பறவைகள் ஏராளம். கொல்லிமலையில் வாழும் மனிதர்களின் வாழ்க்கை முறையை பற்றி எழுதுக. கொல்லிமலையில் வாழும் மக்கள் வேட்டையாடுதலை முக்கிய தொழிலாக கொண்டுள்ளனர். இரவில் வேட்டையாட செல்கிறார்கள். அவர்கள் வேட்டையாடி வந்த பன்றியை விருந்தாக படைப்பதில் பெருமை கொள்கிறார்கள். அம்மக்கள் தெய்வ பக்தி கொண்டவர்கள். அவர்கள் உள்ளம் அன்பு உள்ளம். அவர்களது வாழ்க்கை எளியது ஆனால் இனிய வாழ்க்கை. இங்குள்ள மக்கள் பேசும் மொழியே தமிழே ஆகும். ஆனால் சற்று இழுத்தாற் போல் பேசுகின்றனர். ஆடை அணிகள் அதிகம் இல்லாமல் வாழ்ந்த பழகியவர்கள் இப்போது வெளியுலக தொடர்பால் சிறிது நாகரிகம் அடைந்து வருகின்றனர். இங்கு பெண்கள் காதோலை, பாசி, பவளமலை, மாலை முதலியவற்றை அணிகின்றனர். வேட்டியை மேலே கழுத்து வரை சேர்த்து கட்டி கொள்கின்றனர். திருமணத்தின் போது மணமகன் மணமகளுக்கு தாலி கட்டும் பழக்கம் இங்கு இருக்கிறது. இம்மக்கள் அனைவரும் மாரியம்மனை தெய்வமாக வழிபடுகின்றனர். ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் மாரியம்மன் திருவிழாவை சிறப்பாக கொண்டாடுகின்றனர். நெக்ஸ்ட் மேதை வேதநாயகனர் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தன்யவாத்.